குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இந்த சிறப்பு நேரலையில் நம்மோடு இணைவதற்காக வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி ஓட்டெல்லாம் போட்டுட்டீங்களா? என்ன சொல்கிறாங்க மக்கள்? நீங்கள் லைனில் நின்று ஓட்டு போட்டிருப்பீங்க. என்ன மக்கள் என்ன உணர்றாங்க? இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக கடுமையான வெப்பம்ங்க, வெயில், கடுமையான வெயில். அதனால் 7 மணிக்கு போலிங் ஆரம்பித்தாலும் ஒரு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னு நான் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பீக் இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக டெம்பரேச்சரும் இருக்குது, ஹீட் டெம்பரேச்சர். அதனால் உண்மையில் மக்கள் ரொம்ப பாடுபடுறாங்க. அதனால தான் இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து இப்போ என்ன டைம் 3:10 வந்து ஒரு 50% போலிங்காக இருக்கும். பட் இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது. எவ்வளோ போலிங் ஆகும்னு தெரில. நான் போய் என்னுடைய வாக்கை, ஜனநாயக கடமையை செய்துவிட்டு வந்து விட்டேன். இது பாருங்கள், வாக்கு போட்டேன் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. வாக்கு போட்டேன், நல்லா பாருங்கள், வாக்கு போட்டேன். அதே மாதிரி நீங்களும் வாக்கு போடணும். ஓகே, அதான் இப்போ வந்து இந்திய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆட்டிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் 40% ரொம்ப குறைவாக இருக்குது. 50 வரைக்கும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறீங்க, இன்னும் கூடுதலாக 1 மணி நேரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை வந்து இந்த தடவை எடுத்திருக்கு. ஒன்று, நம்ம வந்து பிங்க் பூத் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நேரடியாக வந்து மக்கள் வாக்கு அந்த போடக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ வந்து கூட்டத்தில் நிற்கிறாங்க, அந்த வாக்குச்சாவடி அந்த பகுதியில் வந்து எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கான வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முன்னேற்பாடு, அதே மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எலக்டோரல் அந்த அவேர்னஸ் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க தேர்தல். பட் மற்றதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையர்கள் தேர்ந்தெடுப்பது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையர்களே அவர்களே ஆளுகின்ற கட்சியை தேர்ந்தெடுப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். பட் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்த டெக்னாலஜி, இப்போ இருக்க பரிமாண வளர்ச்சி, டெக்னாலஜியின் அட்வான்டேஜை பயன்படுத்தி இப்போ நீங்கள் வந்து இந்த பூத் ஸ்லிப்லாம் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பூத் ஸ்லிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த பூத் ஸ்லிப்பையே காமிக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இனோவேட்டிவாக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நல்லது. இதை பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா முன்னாடியே வந்து பூத் ஸ்லிப்புக்காக வந்து போவோம். பட் அதுவும் மேனுவலாக பண்ணாங்க. இந்த பூத் ஸ்லிப் அந்த வெப்சைட்டில் போய் இந்த பூத் ஸ்லிப்பை இது பண்ணால் அது நம்மளுக்கு வந்து டவுன்லோடு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லி வந்துடுது. எந்த பூத்து, எந்த பூத்தில் எந்த நம்பரு, எந்த ஸ்கூலு, இல்லைனா எந்த ஏரியா, எல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது. பட் கார்ப்பரேஷனும் வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டில் நம்ம இருக்கிறதுனால கார்ப்பரேஷனும் வந்து அவங்க தரப்புலேருந்து அனுப்பிச்சு செக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது நல்ல சிஸ்டம் தான், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, விழிப்புணர்வுலாம் நல்லா பண்ணுறாங்க. பட் இன்னும் பண்ணலாம். ஓகே, அதான் இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி இப்போது ஒரு சில இடங்களில் வந்து வாக்குப்பதிவு வந்து காலதாமதமாக ஏற்பட்டுச்சு, இயந்திர கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேங்கை வயல் மாதிரியான இடங்களில் வந்து மக்கள் வந்து தேர்தலையே புறக்கணிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோட ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 80 பேர் டிராக்டரில் போய் வந்து ஓட்டளிக்கக்கூடிய விஷயங்களையும் பார்க்குறோம். இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் ஒரு புறம் ஆர்வம் காட்டி வாக்களிக்கிறாங்க, இன்னொரு புறம் வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்து நாங்கள் ஓட்டே போட மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நாங்கள் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஓட்டு போடலை. ஆமாம், அந்த மாதிரி புறக்கணிக்கப்படுறது வந்து ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு ஏரியாவில் அப்படி நடக்கும். இந்த முறை வேங்க வயல் மற்றும் சுற்றி இருக்க அந்த கிராமங்கள் பண்ணியிருக்காங்க. மக்கள் ஆர்வமாக போய் வாக்களிக்கிறதும் நடந்து கொண்டே இருக்குது. இது இரண்டுமே வந்து ஒரு தேர்தலில் ஒரு பாக்கெட்ஸில் நடந்த ஃப்ரீக் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். இதை வந்து மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது. இப்போ வாக்கு வந்து இந்த முறை என்னென்னா வாக்கு போடாத, அதாவது அர்பன் சிட்டி, நகரத்தை சுற்றி உள்ள பகுதிகள் நிறைய பேர் இந்த முறை வாக்கு போட வந்திருக்காங்க. வெளியில் வழக்கமாக அது வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக சென்னையை தவிர்த்து மற்ற சிட்டிகளா? மற்ற சிட்டி
ஆனால் சென்னையில் வந்து வாக்கு சதவீதம் இல்லை ரொம்ப இனிமேல் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. சென்னையில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீக் சம்மர் இப்போ வந்து ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரெகுலர் ஆவரேஜ் டெம்பரேச்சரோட ஒரு 4-5 டிகிரிஸ் அதிகமாக தான் இருக்குது. 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 37 வரைக்கும் இருக்கு அதான். அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப அதனால் கொஞ்சம் 5 மணிக்கு மேலே வருவாங்க. இனிமேல் தான் வருவாங்க. இனிமேல் தான் சூடு பிடிக்கும் சென்னையை பொறுத்தவரைக்கும். பட் மற்ற ஏரியாலாம் வந்து இன்னத்துக்கு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 7 மணிக்கே சிட்டிஸ் சொல்கிறேன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி ஊருங்கள்லாம் வந்து மக்கள் ஆர்வமாக சிட்டி லிமிட்ஸில் வாழ்கிறவங்க வந்து போடுறாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த முறை எனக்கு வழக்கமாக ஒரு 70%, 72% இந்த முறை ஒரு 80% வரைக்கும் போவோம்னு நினைக்கிறேன். இல்லை இப்போது 2019 நம்ம தகவலின்படி வந்து பார்த்தீங்கன்னா 73, 74 அந்த நம்பர்ஸ்குள்ளே வருது. இல்லை அது வந்து வேரி ஆகும். ஒரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 72. அந்த இந்த முறை வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 77, 78 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ் போலிங் சில ஏரியாவில் 80% வரும், சில ஏரியாவில் 70% வரும், சில 65 வரும், சிலது வந்து 72 வரும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 75 and above வர வாய்ப்பு. இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ 75 and above வர 75 மேலே வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 75 அல்லது 80 வந்து டச் பண்ணுது அப்படின்னா அது வந்து சம்திங் மெசேஜை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லை. அவேர்னஸ் மக்களும் வந்து வந்து ஓட்டு போட்டு அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு மக்களும் ஆர்வமாக நினைக்கிறாங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் எல்லா கட்சியிலையும், சும்மா சொல்லக்கூடாது, எல்லா கட்சியிலையும் வந்து புது புது கேண்டிடேட்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த பழைய ஓல்டு கார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நியூ யங்ஸ்டர்ஸும் கொடுத்துக்கிறாங்க எல்லா கட்சியும். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தேமுதிக. இப்போ விஜயகாந்த் மகன்லாம் வந்து ரொம்ப அவர் தான் யங்கஸ்ட்னு நினைக்கிறேன் தேர்தலையே. அந்த மாதிரி யங் பிளட். ஸோ அவங்க வந்து தே வில் கனெக்ட் டு தி யங்கர் ஓட்டர்ஸ், யங்கர் ஜென்ரேஷன் கூட. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து சிங்கை ராமச்சந்திரன் இஸ் ஒன்லி 34 or 35. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் எ நியூ ட்ரெண்ட். இப்போ அரசியல் கட்சிகளும் வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது யூ கனெக்ட் வித் யங்கர் ஓட்டர்ஸ். ஓகே. அதான் நீங்கள் இளம் வேட்பாளர்களை பற்றி சொல்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக மாநில கட்சியாக இருக்கட்டும், அதேமாதிரி தேசிய கட்சியாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை வந்து அண்மை காலமாக அதிகமாக கொடுக்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை நம்பி தான் நம்ம வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனை உருவாக்க வேண்டிய ஒரு காலத்துக்கும் வந்து தள்ளப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால தானே நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் 2026 அவர் வரும்போது நியர்லி அவர் பக்கமாக ரசிகர்கள் அப்படின்னு ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு 1 கோடி வாக்காளர் தன் பக்கம் யங்ஸ்டர்ஸ் அவர் ஃபேவராக இருப்பாங்க. 18 years and above, 18 to 30, 35 அவங்க தான் ரியல் யூத்து. அது ஃபுல்லாக விஜய்க்கு சாதகமாக இருக்கும். இல்லை இப்போ 18லேருந்து 30 வயசுல இருக்கிறவங்க தான் வந்து அந்த தேர்தல் முடிவையே மாத்துறாங்களா? அப்படி எதுவும் இதுக்கு முன்னாடி எதுவும் ஹிஸ்ட்ரி அது மாதிரி இல்லை அப்படி இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் ஓட்டர்ஸ், இந்த ஏஜ் குரூப்பில் ஆவரேஜ் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு 40% இருப்பது 18லேருந்து 35 வரைக்கும் 40% வாக்காளர்கள். அது மிச்சம் 60% மற்ற அதுக்கு அபவ் ஏஜ் தான். ஸோ அந்த இனிமேல் ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஃபியூச்சர். 2026, 2029லாம் வந்து அந்த அந்த ஓட்டிங் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எதன் அடிப்படையாக வச்சு வந்து வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன்? அவங்க கேண்டிடேட்டை பார்க்குறாங்க. ஏன்னா நான் வந்து 2-3 யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசுகிறேன், என் வீட்லேயே இருக்க. இதில் வந்து சீமானுக்கு வந்து அந்த சின்னத்தை முடக்கன்றதில் வந்து சீமானுக்கு ஒரு செட்பேக் தான். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், யாரும் நான் பேர் சொல்ல விரும்பல, பட் ரொம்ப நாளாக சீமான் கத்திக்கிட்டு இருக்காரு, அவருக்கு நான் ஓட்டு போடலான்னு இருக்கேன்னு ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர் சொன்னதை நான் என் காதால் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கன்றது எனக்கு ஒரு புதுமையாக இருந்துச்சு. அந்த இது இல்லை, அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் வந்து அந்த குறிப்பிட்ட கட்சி மட்டும்தான் வந்து இருக்குதா, இல்லை மற்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்? உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூரில் பேசினேன். கோயம்புத்தூரில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் ஒரு ஃபேமிலி, அவங்க மதர் கிட்ட பேசினேன். அவங்க சொல்கிறாங்க, என் சன்னு வந்து சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஓட்டு போடலான்னு இருக்காரு. ஏங்கன்னு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம தேர்தல் நாள் அப்படிங்கறனால நம்ம எந்த ஒரு வேட்பாளரையோ அல்லது வந்து எந்த கட்சியோ நம்ம குறிப்பிட்டு பேச வேணாம், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தேர்தல் ஆணைய விதி இருக்கு. நம்ம அதை வந்து நம்ம இல்லை அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அந்த ஏஜ் குரூப்போட கனெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்ல வரேன்.
ஸோ அதனால் வந்து அப்படி தான் எல்லா கட்சியிலையும் நீங்கள் கேண்டிடேட் ஆல்சோ இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் கேண்டிடேட்டை பார்க்குறான், இப்போ கேண்டிடேட்டோட படிப்பறிவை பார்க்குறான். அதில் வந்து நீங்கள் படித்தவங்களை கொடுக்கும்போது யங்ஸ்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகும். இல்லை, இந்த இளைஞர் வேட்பாளருக்கு நம்ம ஓட்டு போட்டால் நம்ம வந்து இவர் ஏதாவது செய்வாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு போறாங்களா? இல்ல எனக்கு வந்து இந்த இவர் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது, அவர் நல்லா பேசுறாரு, அவர் நல்லா இருக்காரு, அதனால் நான் அவருக்கு போடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி போடுற திங்கிங் தான். இவர் வெற்றி பெறுவார் தோல்வி அடைவார்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அப்படி நினைச்சு ஓட்டு போடுறது இல்லை. அதனால வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாக்களிக்கிறேன், நான் பிடிச்சிருக்கு வாழ்க்கை அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கோயம்புத்தூரில் வந்து பிஜேபி வேட்பாளர் தோப்பாருன்னு நான் சொல்கிறேன். இல்லை அதான் இப்போ அது உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும், அதை நம்ம மற்ற நாள் பேசலாம். இல்லை நான் சொல்லியே எந்த பேர் சொல்லி இல்லை அதுதான் சொல்கிறேன், நான் அண்ணாமலைன்னு சொல்லியே இல்லை நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம சார் அண்ணாமலை பேர் சொல்ல வேணாம்னு ஓகே ரைட், நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்திய தேர்தல் ஆணையமோ அல்லது இந்திய ஜனநாயகமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து எலெக்ஷனை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்லை எந்த அளவுக்கு வந்து அது வந்து அது பொய். ஏன்னா ஒரு மிஷினில் 2-3 காசர்கோடில் இங்கே சென்னையில் மிஷின் அமுத்துனா 2 ஓட்டு போகுது தாமரைக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து பெரிய இஷ்யூ ஆகிருந்தது உச்சநீதிமன்றத்தில். இந்த வழக்கு இல்லை, நீங்க ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நேற்று என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். தேர்தல் ஆணையம் வந்து என்ன பதில் கொடுத்துருக்காங்க, தேர்தல் ஆணையம் செய்தியை நீங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வந்து மென்ஷன் பண்ணும்போது இந்த அலிகேஷன்ஸை வெரிஃபை பண்ணுங்கன்னு தேர்தல் ஆணையத்துக்கு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அப்சர்வேஷன் பண்ணாவே அப்ப நடக்கலன்னு தான் அர்த்தம். அப்படிலாம் கிடையாது. அப்படிங்க பத்தாவது என்ன வேணா குற்றச்சாட்டு அது வந்து உண்மைங்கிறது. நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தோட ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, நீங்க ஐபிசி தமிழோட ஆங்கர். ஸோ தேர்தல் ஆணையம் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசாதீங்க. சம்பவம் நடந்து ஏன் பொய் ஏன் சொல்ல போறாங்க? இப்போ நார்த் மெட்ராஸ் ஒரு சம்பவம் அப்படி நடந்திருக்குது, அது ஏன் பர்டிகுலரா ஒரு கட்சிக்கு மட்டும் உழுது 2 ஓட்டு அப்படின்னு கேட்கலாங்கல்ல. பொண்ணு இல்லை விவிபேட்டில் ஒரு சிம்பிள், அதுக்கு ஏன் ஸ்லிப் கொடுக்க மாட்டீங்க? ஸோ அவ்வளோ நேர்மா அவ்வளோ தானே. நீங்கள் ஒரு முறை அமுத்துனா ஸ்லிப்பு கொடுங்க அக்னாலஜ்மெண்ட்டு. ஓகே, ஏன் விவிபேட் ஸ்லிப் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுக்க மாட்டீங்க? ஓகே, அதில் விழும்போது தெரியுது. உதயசூரியன்னா உதயசூரியன் வருது, ரெட்டாலைனா ரெட்டாலை வருது, கை சின்னம்னா கை சின்னம் வருது, சைக்கிள்னா சைக்கிள் வருது, மைக்குனா மைக்கு வருது, தாமரைனா தாமரை வருது. அந்த மாதிரி வந்து அது அந்த ஸ்லிப்பாக வரட்டும், அது பிரிண்ட் ஆகி வரனால ஏன் அலோவ் பண்ண மாட்டீங்க? இல்லை அதான் அது மாதிரியான விஷயங்களை வந்து தேர்தல் ஆணையம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இல்லைங்க, நீங்கள் சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறது ஆளுகின்ற கட்சிக்கு தான் குற்றச்சாட்டு அவங்க மீது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அந்த வழக்கிலே தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு என்னென்றால் ஆளுகின்ற பாஜக அரசுக்கு சாதகமாக செயல்படுறாங்கன்னு தான் குற்றச்சாட்டு. சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷன். சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி. அவங்க வந்து சந்தேகப்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. நீங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே தூக்கி வெளில போட்டு உங்களை நீங்களே தேர்ந்தெடுத்துப்பீங்கன்னா யூ வில் பி த ஜட்ஜ் ஜூரி அண்ட் எவ்ரிதிங் ஃபார் யுவர் கேஸ். என்ன வாட் இஸ் திஸ்? தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுது என்பதுதான் அவருமே குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அவங்க நேர்மையாக நடந்துக்கிறாங்க, யோகியமாக நடந்துக்கிறாங்க, அப்படியே கடவுளுக்கு சமானமாக நடந்துக்கிறான்ற அப்பட்டமான பொய் என்பதுதான் குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றத்தில். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அந்த வாக்களிக்கும் விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த வாக்களிப்புங்கிறது ஏற்கனவே இருந்த சிஸ்டம். அந்த ஏற்கனவே வந்து இப்போ நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலிமா நம்ம பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்தையே நம்ம கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணப்படுது. பேலட் பேப்பரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் ஓட்டு போட்டு அதை ஃபிசிக்கலாக நீங்கள் எண்ணும்போது பார்க்கலாம். 50 பண்டில் பண்ணி நீங்கள் வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ டேம்பரிங்கு, ஹேக்கிங்கு, மேல் ஃபங்க்ஷனிங்கு, மேல் ப்ராக்டிசஸ்ஸு, கிட்னாப்பிங்கு, அப்படியே வண்டியோட கடத்தின்னு போகிறதுலாம் நார்த் ஈஸ்டில் நடந்துச்சு. சும்மா நடக்காதெல்லாம் இல்லை, ரிப்போர்ட்லாம் ஆயிருக்குது. எனக்கும் சில அப்சர்வர்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ கன் பாயிண்ட்ல நக்ஸலைட் ஏரியாவில் தூக்கின்னு போகிறாங்க, மலை மேலே ஏறி எது மாதிரி இவிஎம் மிஷினை அடிச்சு தூக்கின்னு போய் எடுத்து எல்லாம் குத்தி எடுத்து வந்து வச்சிடறாங்க திருப்பி. ஸோ இதெல்லாம் நடந்திருக்குது. என்னோட கற்பனை கதை கிடையாது, ரியாலிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது பேலட் பேப்பர் சேஃப் இல்லை ஓகே அப்படின்னு அதான் வாதமே. ஓகே ரைட். இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஒன்றும் நடக்காது. அதான் ஆட்சி மாற்றம் வந்தால்தான் மக்கள் வந்து இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி மாற்றத்தை கொடுத்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா திருப்பி மீண்டும் இவிஎம் மிஷின் தான் தேர்தலை நிர்ணயிக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மக்கள் வந்து எதை அடிப்படையாக வச்சு வாக்கு செலுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேட்பாளர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? அவங்களோட மார்க் ஷீட், அவங்களோட ஸ்கோர் கார்டு, அவங்களுடைய கடந்த கால 10 ஆண்டுகள் அவர்களுடைய செயல்பாடு, அதை வைத்து தான் எடை போட வேண்டும்.
இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி பார்ட்டி, ஈவன் டு டிஎம்கே, ஈவன் டு காங்கிரஸ். எந்த கட்சி ஆட்சி செய்தோ அந்தந்த மாதிரிலாம் அவங்க பர்ஃபார்மன்ஸு. 3 ஆண்டுகளுக்கு இங்கே பாராளுமன்ற தேர்தல் இது. யாருக்கு வாக்களித்தால் நாட்டுக்கு நல்லது என்பது மக்கள் சிந்திக்க வேண்டும். விலை போகக்கூடாது. முதலில் பணம் வாங்கி கொண்டு, காசு வாங்கி கொண்டு வாக்களிப்பது என்பது உங்களுடைய தன்மானத்தையும் உங்களுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டையும் நீங்கள் வித்துடுறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. காசு யாராவது காசு கொடுத்தா வாங்காதீங்க, அவன் மூஞ்சில் விட்டுடிங்க. எப்படி நீ அது மாதிரி லஞ்சம் கொடுக்குற எனக்கு ஓட்டுக்கு? நான் என் விருப்பப்படி போடுவேன். தன்மானத்தோடு உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸை எக்ஸசைஸ் பண்ணோம். அப்படி மாறினால் மட்டும்தான் நாட்டில் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. பணத்தை வாங்கி கொண்டு ஒரு கொர்ராட்டு மந்தை போல் நீங்கள் போய் ஆட்டுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஆட்டு கதையா? உங்களை வந்து அரசியல்வாதி கசாப் கடைக்கு தான் அனுப்புவான். ஓகே, நம்ம தொடர்ந்து நீங்கள் வந்து அரசியல்வாதியை நம்பி நீங்கள் போய் பணம் வாங்கினீங்கன்னா கசாப் கடைக்கு தான் போவீங்க. நீங்கள் உங்களுக்கு எதுவும் நடக்காது. 51% 3 மணி வரைக்கும் அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு. இதே ட்ரெண்ட் போச்சுன்னா எவ்வளோ வாக்குப்பதிவாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் 51% தமிழ்நாடு ஃபுல்லாக ஆவரேஜ். சில ஏரியாவில் 60%, சில ஏரியாவில் 55%, சில ஏரியாவில் 65%, சில ஏரியாவில் 53%, அந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்குது. சில பாக்கெட்ஸில் டிஸ்ட்ரிக்ஸில் சேலம், நாமக்கல், பாண்டிச்சேரியில் 65%. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆவரேஜாக கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 6 மணிக்கு ஒரு 70 to 72% போன முறை தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இந்த விறுவிறுப்பாக இருந்துச்சு காலையில், பட் இப்போ அப்படியே கொஞ்சம் மந்தமாயிடுச்சு வெயில். இப்போ ஏன்னா காலையில் 9 மணி நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா 15% இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் நினைச்சாங்கன்னா இன்னும் காலையிலே மக்கள்லாம் ஓட்டு போட வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட நம்ம இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் இந்த வெப்பத்தை கணக்கில் எடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். 7 மணிக்கு போனால் நிறைய இன்னும் 80% கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் பண்ணுவாங்களான்னு சந்தேகம். அதுதான். அதில் ஆல்ரெடி அவர் வந்து தேர்தல் ஆணையர் சத்யபிரகாஷ் சொல்லிட்டார், அது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. 6 மணி நேரத்தில் அந்த 6 மணிக்கு வந்து நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைனில் நின்னீங்கன்னா நீங்கள் வாக்களிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்தியிருக்கார். நம்ம தொடர்ந்து மற்ற விஷயங்கள் குறித்து பேசுவோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் ஆயிருந்தது. அதாவது இங்கே வந்து திராவிட கட்சிகள் தொடர்ந்து வந்து ஆட்சி புரிகிறாங்க. ஏற்கனவே ஆட்சி புரிஞ்சவங்க, ஆட்சி புரியாதவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி தான் இருக்குது. இப்போ தேசிய அளவில் அந்த தேர்தல், அந்த அரசியல் கட்சிகளுடைய அந்த வியூகங்கள், அதேமாதிரி அந்த ட்ரெண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? தமிழ்நாடுடைய ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போலிங், தமிழ்நாடு ட்ரெண்ட் வந்து இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக தான் தெரியுது. தேசிய அளவில் நார்த்தெல்லாம் வந்து இது வரைக்கும் இப்போ கடந்த 10 ஆண்டுகள் நடக்காத சம்பவம் நடந்திருக்குது. ஹரியானாலாம் வந்து அசோக் தவறுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் தான். அவங்களாம் பிஜேபியில், காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போனவர். அவரெலாம் அடித்து விரட்டி விட்டாங்க ஹரியானா தொகுதியில். தொகுதி பேர் சிர்சான்னு நினைக்கிறேன். அடித்து விரட்டி விட்டாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல பஞ்சாப்லாம் வந்து விவசாயிகள் போராட்டம் பீக்கில் இருந்த டைம், அங்கெல்லாம் பிஜேபி கேண்டிடேட்ஸை அடித்து விரட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரெண்டு பாஜகவில் போய் ஒரு பிரிகேடர் ஏதோ ஒரு ஷர்மா நினைக்கிறேன், அவர் போய் சேர்ந்தார். அவர் திருப்பி வந்து மத்திய அமைச்சர் இப்போ அவர் போய் காங்கிரஸ் சேர்ந்துட்டார் போன வாரம். ஸோ இந்தியா கூட்டணிக்கு கொஞ்சம் இதுக்கு. பட் இது வந்து வில் இட் பி சஃபிஷியன்ட், இது போதுமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா வாட் எவர் இட் இஸ், ராமர் கோயில் அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம், மோடியின் இமேஜ் ஒரு சாதகமான விஷயம், மோடியின் கேம்பெயின், இந்த ஒரேட்ரி ஸ்கில்ஸு, இதெல்லாம் மீறி 10 ஆண்டுகள் மக்களுக்கு இருக்கிற வெறுப்பு, கேஸு, பெட்ரோலு, ஜிஎஸ்டி, இதெல்லாம் மனதில் வைத்து அது தமிழ்நாட்டில் ஒர்க் ஆயிடுச்சு. அதான் இப்போ நான் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து மக்கள் எப்பயுமே வந்து வாக்களிக்கிறாங்களா? அதுவும் மக்களவைக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வேறு மாதிரி வாக்களிக்கிறாங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களவைக்கு ஒரு மாதிரி, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி தான் மாறி தான் வாக்களித்திருக்காங்க. ஒரே நேரமாக சட்டமன்றத்துக்கும் மக்களவைக்கும் வந்தபோது அங்கே மேலே வந்து காங்கிரஸுக்கும், கீழே திமுக, அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்காங்க. பட் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டு, இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ட்ரெண்டு தான் இந்தியாவோட ட்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது. நம்மளும் நான் வந்து இந்தியா கூட்டணியை ஆதரித்து பேசினாலும் பிஜேபியை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நான் டீத்ரோன் பண்ண முடியாது. தேர் இன் அ ஸ்ட்ராங் ஃபுட்டிங். மக்கள் வந்து முடிவு பண்ணோம், பிஜேபி ஆட்சி தேவையில்லை, 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டார்கள், ஸோ அவங்க தேவையில்லை, ஒரு மாற்று அரசியல், மாற்று கட்சி வரணும், கூட்டணி ஆட்சி வரலாம் அப்படின்னு நினச்சி மக்கள் தான் முடிவு பண்ணோம். நம்மளுடைய வெறுப்புலாம் அங்கே எடுபடாது. மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி மக்கள், பீப்புள் ஆர் த பாஸ். தேர்தலில் மட்டும் அதான் இது மாதிரி தொடர்ந்து நேஷ்னலில் ஒரு ட்ரெண்டாகவும்
அதேமாரி மாநிலத்தில் ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அதேமாரி சட்டமன்ற தேர்தல் வரும்போது மக்கள் ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. அதுவே வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பண விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பண விஷயத்தை வச்சு அரசியல் கட்சிகள் பல்வேறு யுக்திகளை கையாளுறாங்க. அந்த பணம் கொடுத்து வாக்கு போடுறதுக்கு சில விஷயங்களை வந்து அரசியல் கட்சி பண்ணுறாங்கல்ல, இது சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா? தப்பு தான். இப்போ எல்லா கட்சியும் ஏன் நானே என்னோடய ட்விட்டர் பதிவில் நேற்று போட்டேன், கோயம்புத்தூர் அண்ணாமலை வந்து காசு கொடுக்குறாருன்னு போட்டேன் வந்த தகவலின் அடிப்படையில். அதில் காவல்துறை போய் பிடிச்சாங்க, பிடிச்சி ப்ரூவ் ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு இடம் கைமயமாக பிடிச்சிருக்காங்க ரெட் ஹேண்டடாக. ஸோ அந்த மாதிரி இப்போ ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். அதே மீறி அரசியல் கட்சிகள் எல்லா செய்யறாங்க. கட்சிகளுமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. யார் மாற்றாங்கன்றது மாட்டாத வரைக்கும் அவங்க நான் யோகியம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ம வந்து திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, எவ்வளோ ஃபார்முலா இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இல்ல மக்கள் வந்து ஏன் பணத்துக்காக டோக்கன் கொடுக்குறாங்க. இல்ல மக்கள் ஏன் பணத்துக்காக வந்து அந்த மாதிரி ஒரு ஓட்டிங், அதுதான் ரொம்ப அதை கல்லிபிள் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏழை மக்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறத பழக்கி விட்டாங்க. அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வரணும். என்னுடைய தாழ்மையான கருத்து, பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்களோட ஜனநாயக கடமையை நேர்மையாக செஞ்சீங்கன்னா சட்டையை பிடிச்சி கேட்கலாம் உங்கள் வேட்பாளர், உங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த வேட்பாளர்கிட்ட, உங்கள் எம்பியோ எம்எல்ஏவோ. பட் அது செய்யாத போது காசு வாங்கிட்டாலே உங்களை வந்து வந்து நீங்கள் உங்கள் கேள்வி கேட்க முடியாது. தட் இஸ் தி மேஜர் ட்ராபேக். ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புறது, நீங்கள் இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தயவுசெய்து போய் ஓட்டு போடுங்க. இந்தியா முழுவதும் அனைவரும் போய் ஓட்டு போடுங்க. உங்கள் சாய்ஸ் இஸ் யார்ஸ். நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல வரல, அது சொல்லவும் கூடாது. உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகள் இவங்க ஆட்சி செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் காங்கிரஸ் தலைமையில் அந்த கூட்டணி ஆட்சி செஞ்சு கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி யார் பெஸ்ட்டுன்னு நீங்களே தேர்ந்தெடுங்க. அதான் பெஸ்ட்டு. நீங்கள் போய் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்து நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்கும்போது தான் வந்து நீங்கள் ஜனநாயக பற்றி எதுவும் பேச முடியாது. ஜனநாயக கடமை ஆற்றவில்லை, நம்மளுடைய டெமோக்ராட்டிக் ரைட்டை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணல, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரான்ச்சைஸியை நீங்கள் போய் பயன்படுத்தலைன்னா எப்படி போய் நீங்கள் வந்து மக்களுக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவே நீங்கள் உங்களுடைய வருங்கால சந்ததியை எப்படி நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்க? அவங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க தலைவரை பொறுத்தானே, தேர்ந்தெடுக்க கட்சியை பொறுத்தானே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுவது நம்மளுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டு, டியூட்டி, கடமை, உரிமை. அதை போய் கரெக்டாக செய்யுங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். மக்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்புவோம். ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரத்துக்குள்ளாக இன்னும் வாக்கு சதவீதம் எவ்வளோ உயருது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சிறப்பு நேரலையில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.